நம்ம சேனலுக்குள்ளே ஃபஸ்ட் டைம் வந்த சிஸ்டர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விலாக்ஸில் டி நகர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் இருக்கக்கூடிய சில கலெக்ஷன்ஸு காட்டிகிட்ருக்கேங்க. அதில் வந்து கம்மல் இருக்குது, பிளாக் பீட்ஸு, அப்புறம் முத்து பவளம் அந்த செயின்ஸ் இருக்குது, நக்லீஸ், ஹாரம், இந்த பேட்டர்ன் எல்லாம் சில மாடல்ஸ் காட்டியிருக்கேன். எங்கே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சிஸ்டர்ஸ் வந்து அக்கா ஜிஆர்டியில் கம்மல் இயர்ரிங்ஸ் காட்டுங்க, நியூவாக ட்ரெண்டாக வந்திருக்கு கேட்டுட்ருக்காங்க. அது இல்லாமல் சில சிஸ்டர்ஸ் வந்து ஹாரம் நெக்லஸ் காட்டுங்கன்றீங்க, சில சிஸ்டர்ஸ் பேங்கிள்ஸ் காட்டுங்கன்றீங்க. நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பர்டிகுலராக எனக்கு ஒரு ஐட்டம் வாங்க போயிருந்தேன். அது வந்து அவ்வளோ கிராண்டான ஐட்டம் கிடையாது. அதையும் நான் அடுத்த விலாகில் போடுறேன். சரி, இந்த விலாகில் வந்து அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டிடுறேன் பாருங்கள். அடுத்த விலாகில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன்னுட்டு உங்களுக்கு அதையும் ஒரு வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதெல்லாமே ஃபஸ்ட்டு நான் காட்டிருக்கேன்ல, அது ஆன்டிக்கில் பண்ணியிருந்தாங்க. இயரிங்ஸ் நல்லா இருந்துச்சு, லென்த்தான இயரிங்ஸு. இந்த இயரிங்ஸ் சாந்த்பாலி கலெக்ஷனில் எல்லோ கோல்டு பாலிஷில் பண்ணியிருக்காங்க. 10 கிராம் கிட்ட இருக்குது. இதுக்கு பீட்ஸ் எல்லாம் கோல்டில் கொடுத்தது எனக்கு நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்கும்போது. அடுத்தது இது ஒரு டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன், ரெட் பாலிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்க. 17 கிராம் இருக்குது. சாலிட்டாக இருந்துச்சுங்க இந்த இயர்ரிங்ஸு. உள்ள அந்த பெல்லு மாதிரி ஒரு கோல்டு பால் ஒன்று ஆடுது பாருங்கள், அது கொஞ்சம் ஹைலைட்டன்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு பாருங்கள். 2 பவுன் தாங்க, அப்படியே சாலிட்டாக இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே இல்லை, ஒரே ஒரு கெம்பு ஸ்டோன் மேலே அந்த ஸ்டட்டு கிட்ட ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லோ கோல்டு பாலிஷில் கூட நம்மளுக்கு சாந்த்பாலி கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. வெறும் 11 கிராம் தான், 1.5 பவுன் கூட இல்லை. அழகாக இருந்துச்சு. 3 செட்டு இருந்துச்சுங்க. இதில் நல்லா இருந்துச்சு. இந்த செட்டு கூட இதில் வந்து க்ரீனு அண்டு பிங்க் கலரு ஸ்டோன்ஸு, அது வந்து ரூபி எமரால்டு கிடையாது, ஸ்டோன்ஸு, ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது ஒரு 10 கிராமில் இருந்துச்சுங்க. அப்படி என்ன 10 கிராம்னா ஒரு 100 மில்லிகிராம் கம்மி அப்படி இருக்குங்க. இது வந்து பிங்க் அண்டு க்ரீன் பீட்ஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. கீழே ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணுற பாருங்க, இப்படி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு இல்லை, 10 கிராமில் தான் இருந்துச்சு. கெட்டியாக இருக்குங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வேஸ்டேஜி உங்களுக்கு தெரியும் தான், ஜிஆர்டினால வேஸ்டேஜி ஹையாக தான் இருக்கும். ஸோ அங்கே வந்து நான் சொல்லியிருக்கேன் இல்லை ஆல்ரெடி, அங்கே மேனேஜர்கிட்ட நீங்கள் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்க அதுலேருந்து ஒரு 3% கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஜிஆர்டியில் எப்போவுமே பில் போட்டால் அப்படியே வாங்கிட்டு வந்துடாதுங்க. நீங்கள் அங்கே இருக்கிற மேனேஜர்கிட்ட பேசுங்க, அவங்க கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த மாடல் நல்லா இருந்துச்சுங்க. வெறும் 7.900 மில்லிகிராம் என்னவோ தான் இருந்துச்சு. 8 கிராம் கிட்ட தான் இருந்துச்சு. அழகாக இருந்துச்சுங்க. பேர்ல்ஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே க்ரீன் கலர் பீட்ஸ் வச்சுருக்காங்க. சிம்பிளாக இருந்துச்சு. ஒரே பவுன் தான், கெட்டியாக சாலிடாக இருந்துச்சுங்க. நல்லா செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பேட்டர்னு. அடுத்தது இது ஒரு சாந்த்பாலி பேட்டர்ன் தாங்க. 9 கிராம் தான். எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்கிறதெல்லாம் ரூபி அண்டு எமரால்ஸுங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்கு பேர்ல்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த கம்பல் பாருங்களேன், இது 10 கிராம் கிட்ட இருக்குங்க. கெட்டியாக இருக்குது பாருங்கள். ஒரு சாந்த்பாலி மாடல் தான். அதுவுமே ஒரே ஒரு போல் வந்து முத்து வந்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜும்காஸில் வந்து அவ்வளோ கலெக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. அங்கே இருக்கிறத எடுத்து அவர் எடுத்து வச்சிட்டு இருந்தார். நான் 1 by 1 நானும் ட்ரை பண்ணிவிட்டு போட்டுட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஜிஆர்டின்னாலே ஒரு பிராண்ட் தாங்க. எப்போவுமே எனக்கு கமெண்ட்ஸில் வரும் அவ்வளோ வேஸ்டேஜு, இவ்வளோ ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னுட்டு. ஆனாலும் வாங்குறவங்க அங்கே தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா குவாலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். என்ன சொல்கிறது, இது வெறும் 7 கிராம் தான். ஆன்டிக் ஃபினிஷிங் நல்லா இருக்குல்ல. கம்மல் 6 கிராம்லேருந்து நம்மளுக்கு ஜும்கா அவைலபிள் இருக்குங்க. கெட்டியாக பார்க்கணும் ஆன்டிக்லான்னா நம்மளுக்கு 6 கிராம்ஸ்லேருந்து அவைலபிள் இருக்குது. அப்புறமா இது மாதிரி ஸ்டட்டு கூட பார்த்தேங்க. இந்த ஸ்டட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. 6 கிராம் கிட்ட இருந்துச்சு. இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயசானவங்க, நம்ம அம்மா பாட்டி அவங்க போடுற மாதிரி பேட்டர்னு அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர நம்ம கூட போட்டிக்கலாங்க. அழகாக இருக்கும் காதில் போட்டால். நம்மக்கிட்ட ஏதாவது ஜும்கா இருந்துட்டு ஜும்கா ஆட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இதுக்கு இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு இதுக்கெல்லாம் 20 to 23, 20 மேலேயே இருக்குங்க வேஸ்டேஜு. நீங்கள் வேறு வழி இல்லை, நாங்கள் ஜிஆர்டியில் தான் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேனேஜர்கிட்ட கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே இருக்கிற வேஸ்டேஜுக்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. எனக்கு அது ஓகேன்னு தோணுது. இது வந்து 6 கிராம் கிட்ட இருந்துச்சுங்க. 9 கல் என்னவோ வச்சுருந்தாங்க.
அடுத்தது இந்த டாலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. வெறும் 12 கிராம் தான். லக்ஷ்மி அம்மன் இந்த சைடு அந்த சைடு யானை வந்து பேக் சைடு க்ளோசிங் கோல்டுலவே கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சுங்க. இது பிளாக் பீட்ஸ் செயின் இருந்துச்சுன்னா அதுக்கு பேரப் பண்ணி போட்டிக்கலாம். அழகாக இருந்துச்சு. அப்புறமா இது தாமரைப்பூ டாலரு. இது 2 பவுனில் இருந்துச்சுங்க. பேக் சைடு இதுக்குமே க்ளோசிங் இருக்குது. நல்லா அழகான பேட்டர்னு. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருந்துச்சுங்க. 1.5 பவுனு 2 பவுனாக இருந்துச்சு. அப்புறம் பிளாக் பீட்ஸ் பார்த்தேன். இது குட்டியாக க்யூட்டாக இருந்துச்சு. வெறும் 4 கிராம் தாங்க. அழகாக இருந்துச்சுங்க. ஜிஆர்டியில் செமையாக இருந்துச்சு. டாலரோடு சேர்த்து 4 கிராம் தான். நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு பிளாக் கருப்பு மணிக்கு அந்த கோலில் கம்பி சுற்றிருக்காங்கல்ல, கெட்டியாக சாலிடாக தான் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரேயில் இருக்கிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. 4 கிராமில் இருந்து இது வந்து வயசானவங்க போடுவாங்கல்ல, நவரத்னம் எல்லாம் வச்சு நல்லா இருக்கும். மாமி அவங்க எல்லாம் போடுவாங்க. அழகாக இருந்துச்சு. ஏன்னா என் பக்கத்தில் ஒரு மாமி இருக்காங்க பாருங்கள். அவங்க போட்டுட்டு அவங்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. போடுமா பரவாயில்ல, யாராக இருந்தாலும் போடலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பிளாக் பீட்ஸ் செயினும், முத்து பவளம் வச்ச செயின், ரெட்டைப்பேட்டை செயினும், நவரத்னம் செயினும், வெறும் இதே பவளம் வச்ச செயினும், இது வந்து ஸ்படிக மாலா இந்த லாஸ்ட்டில் இருந்தது. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட அவைலபிள் இருக்குன்னுட்டு நான் ஒரு ட்ரே என்னவோ தான் காட்டியிருக்கேன். நல்லா கிராண்டான செமையான லுக்கு தெரியுது இதில். அந்த பிளாக் பீட்ஸ் போட்டு பார்த்தேன், வேறு அழகு இருந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது இல்லை, நான் சொல்கிறது ரெட்டைப்பேட்டையில் இருக்குது பாருங்கள். 2 செயின் மாதிரி பேட்டர்னு, அங்கங்கே பிளாக் பீட்ஸ் வருதுல்ல, இந்த பேட்டர்னு எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. அடுத்தது நம்ம உட்காந்துட்டு ஹாரம் செக்ஷன் கலெக்ஷன் அப்படி பார்த்துட்டு இருப்போம் இல்லை, அங்கே இருக்கிற கலெக்ஷனுக்கான எனக்கு தெரிஞ்சு அந்த டிஸ்பிளேயில் வச்சுருக்கிற கலெக்ஷன் அழகாக இருந்துச்சுங்க. லைட் வெயிட்டில் இருக்குது. 7 சவரம் செட்டு வருதுங்க. அந்த நக்லீஸு ஹாரமும் செட்டே அந்த கேரளா மாடலெல்லாம் 25 சவரம் வரைக்கும் இருக்குங்க. பாருங்கள், இந்த மாதிரி செட்டெல்லாம் அங்கே டிஸ்பிளேயில் தான் வச்சுருக்காங்க. அழகாக இருந்துச்சு. நம்ம அந்த ஹாரம் செக்ஷன் நக்லீஸ் செக்ஷன் போகிறோம்ல, இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் அங்கே எனக்கு அவ்வளோ தெரியல. இது டிஸ்பிளேயில் தனியாக வைக்கும்போது செட்டு அப்படியே அவங்க மாட்டி வைக்கும்போது அழகாக இருந்துச்சு. யாராவது இது மாதிரி நக்லீஸு ஹாரம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஜிஆர்டியில் காட்டுங்க, இந்த செட்டு வேணும்னுட்டு உங்களுக்கு அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அழகாக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சின்னு இருந்துச்சு. இந்த மாடல்ஸ் எல்லாமே அழகாக இருக்குது. இங்கே கிறிஸ்மஸுக்காக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஐயப்ப சுவாமிதி நம்ம படி பூஜை செய்வோம் இல்லை, அந்த மாதிரி ஐயப்ப சாமி ஃபோட்டோ வச்சு அந்த படிக்கட்டு மேலே நல்லா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதுங்க. ஜிஆர்டிக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆன உடனே அவ்வளோ பிரசாந்தமாக நிம்மதியாக ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. என்ஜாயாக இருந்துச்சு எனக்கு இந்த விலாகு. என்னவோ ஏன்னா அந்த உள்ளே போன உடனே சாமி அந்த விளக்கேற்றுறது, சாம்பிராணி ஸ்மெல், அது என்னவோ எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த விலாகு மட்டும். இது வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பேட்டர்ன்ஸ் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு காட்டுங்க ஷோரூமுக்கு போனப்போ. இது நம்ம நேராக போயிட்டு செக்ஷனில் உட்காந்து பார்க்கும்போது இது அவைலபிள் அங்கே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன் இல்லை. இந்த பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்க, இங்கே வந்து VAT 5% ஆல் ஜுவல்லரிக்கு கம்மி பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்கங்க. இந்த சாமியெல்லாம் வச்சுட்டு அந்த ஐயப்ப சாமி படி பூஜை மாதிரி வச்சுட்டு நல்லா அழகாக நிம்மதியாக இருந்துச்சு. நான் வந்து நெக்ஸ்ட் விலாகில் காட்டுறேங்க. நாளைக்கு அடுத்த விலாகில் வந்து நான் என்ன வாங்கியிருக்கேன் அன்னிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த விலாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்